சைபர் ஒன்று ஐந்து மோல் டெசிமீட்டர் -3 எச்என்ஓ3 கரைசலின் 300 சென்டிமீட்டர் கியூப்பை தயாரிப்பதற்கு தேவையான அதாவது இந்த அறிக்கை சைபர் ஒன்று ஐந்தின் செறிவும் 300 சென்டிமீட்டர் கியூப்பையும் தயாரிப்பதற்கு அதாவது எச்என்ஓ3 கரைசலை தயாரிக்க வேண்டுமா? அதுக்காக உங்களுக்கு தந்திருக்கிறாரு அடர்த்தி அதாவது டென்சிட்டி வந்து 1.42 கிராம் சென்டிமீட்டர் -3யும் அதே போல உங்களுக்கான திணிவு வீதம் அதாவது பெர்சன்டேஜ் தந்திருக்கிறார் 70% கொண்டதும் ஒரு கரைசல் தந்திருக்கான். இப்ப கேள்வி, நீங்க இந்த கரைசலை தயாரிக்கணும், இந்த கரைசல் இருந்து இவரோட ஆரம்ப கனவளவு எவ்வளவு இருந்திருக்கும் என்றுதான் கேள்வி. இவ்வாறான கேள்வியை செய்யும் முந்தி இந்த கேள்விக்கான ஐடியா ஏற்கனவே இந்த மாதிரி செஞ்சிருப்பீங்க. இது கான்செப்ட் என்ன மாதிரின்னு தெரிஞ்சா இதுக்கு ஈஸியா இந்த கால்குலேஷன் பண்ணாமலே நாங்க ஆன்சருக்கு வரலாம். ரைட், இதுல என்ன நடக்குன்னு முதலாவது விளங்குவோம். முதலாவது என்ன செய்யும், பொதுவாக ஆய்வு சாலையில இருந்து என்ன செய்யும், செறிந்த அமிலங்கள் பொதுவாக காணும். செறிந்த அதாவது ஒவ்வொரு அமிலத்துக்கும் லேபிள் ஒட்டி ஒட்டி வச்சுப்பாங்க. இந்த உதாரணமாக 65% 70% பெர்சன்டேஜ் திணி வீதம் கொண்ட மாதிரி சரி இந்த ஒவ்வொரு பெர்சன்டேஜ்ல லேபிள் ஒட்டி வச்சுப்பாங்க. இதுல இருந்து என்ன செய்யணும், உங்களுக்கு தேவையான ஆளை நீங்க உருவாக்கி கொள்ளணும். பொதுவாக வந்து எங்களுக்கு ஒரு செறிந்த கரைசல் இருந்து ஐதாக்கிய கரைசலை தயாரிக்கிறது வந்து ஈஸி. ஏன், அதுக்கு அதாவது எங்களுக்கு வேண்டிய அளவுக்கு என்ன செய்யலாம், நீர் எடுத்து நாங்க அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நியமிக்கிறது மூலம் தேவையான செறிவுள்ள ஒரு கரைசலை நாங்க எடுத்து கொள்ளலாம். இதுக்கான ஒரு சந்தர்ப்பமான ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நாங்க ஒரு தேநீர் கப், அது தேநீர் அருந்துற சந்தர்ப்பம் எடுப்போம். ஒரு இந்த என்ற கப், இந்த கப்புக்குள்ள வந்து உதாரணம் செறிவா சீனி இருக்கின்ற என்ன செய்யும், இனிப்பு கூட இருக்கு. ஏதோ ஒரு சுகர் பேர்சன் வந்து இதை குடிக்க வலிக்கிறார். இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும், தேநீர் செறிவு குறைஞ்சி அதாவது குறைய வைக்கிற சந்தர்ப்பத்தை சொல்லும் ஐதாக்க செய்யலாம். ஈஸியா என்ன செய்யலாம், அதுக்கு தேவையான அளவு அதாவது நீங்க கால்குலேட் பண்ணி தேவையான அளவு என்ன செய்யலாம், நீரை சேர்க்கிறது மூலம் தேவையான அளவு சீனி அதாவது இனிப்புள்ள அளவுக்கு என்ன செஞ்சுக்கலாம், தேநீரை பெற்றுக்கொள்ளலாம். அதே விஷயம் தான் இங்கேயும் நடக்க போகும். என்ன செய்யும், ஒரு செறிந்த கரைசல் பொதுவாக அதாவது இப்ப நாங்க என்ன செய்யும், ஐதாக்கிய கரைசல் இருந்து செறிந்த கரைசலை ஒன்று உருவாக்குறதே பெரிய ப்ரொசீஜர். அப்போ ஒன்று செய்யணும், ஒன்று HNO3 எட் பண்ணணும் அதிகமா, இல்லாட்டி என்ன செய்யும் வெப்பமாக்கி தண்ணி இல்லாம கொண்டு, அது வந்து பொதுவாக கடினமான பாதை. அப்போ பொதுவாக என்ன செய்வாங்க, பெர்சன்டேஜ் செறிந்த இருந்த 90% உதாரணத்துக்கு நாங்கள் தேநீர் எடுத்தோம்னா 90-100% பெர்சன்டேஜ் நல்ல பெர்சன்டேஜ் சீனி இருந்த உள்ள ஒரு இனிப்பு கூட என்ன செய்யலாம், ஈஸியா தண்ணியை சேர்க்க மூலம் குறைச்சிக்கலாம், வேண்டிய அளவுக்கு பெற்றுக்கொள்ளலாம். ஈஸியான ஒரு முறை ஐதாக்குவேன். அதே செட்டப்ல தான் இப்ப என்ன செய்யலாம், இவர் எடுத்துக்கலண்டா பொதுவாக என்ன செய்யும், இனி இவங்களோட செறிவு கூடின உள்ள ஆள்ல இருந்து நாங்க ஈஸியா என்ன செய்யலாம், செறிவு குறைஞ்சாக்களை தேவையான அளவுக்கு உருவாக்கி எடுத்துக்கலாம். இப்ப இதுல உங்களுக்கு என்ன நடக்கணும், ஆரம்பத்திலேயும் அந்த தேநீருக்குள்ள போட்ட சீனி 100 கிராம்ல 100 இறுதியிலேயும் 100 தான். ஆனா என்ன செய்யும், இனிப்பு குறைக்கணும், நான் தண்ணியை தான் இருப்பேன். அப்ப இதுல ஒன்றே ஒரு முடிவுக்கு வரலாம். அந்த ஒரு முடிவுக்கு ஆரம்பத்திலேயும் அதே அளவு சீனியா கிடந்திருக்கு, இறுதியிலையும் அதே அளவு சீனி தான் இதுக்குள்ள கிடந்திருக்கு என்ற ஒரு முடிவுக்கு நீங்க வரலாம். அப்ப அந்த முடிவை வழங்குனா அப்ப ரெண்டுலயுமே சீனியோட அளவு உண்டு. அதே கேஸ் தான் இஞ்சி, ஆரம்பத்திலேயும் HNO3 அளவு அதே அளவு தான், இறுதியிலையும் HNO3 அளவு அதே அளவு தான். அப்ப ரெண்டுலையும் மூல் சமன். இப்ப உங்களுக்கு இந்த மாதிரி டென்சிட்டி தந்திக்கிறார், திணிவு வீதம் தந்திக்கிறார், கனவுல கேள்வி. இது ஒரு புது ஒரு ஆளா பாத்தீங்கன்னா அந்த கேள்வியை உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஒரு பாஸ் பேப்பர் செஞ்ச ஒரு ஆளா இருந்தா இந்த மாதிரி தந்தா நிறைய செக்யூரிட்டி என்ன செய்யலாம், சிம்பிளா அவரோட செறிவை காணலாம். அதுக்கு முந்தைய நான் எடுத்த முடிவை பிரதிடுறேன். ஆரம்ப சந்தர்ப்பம் N1 இறுதி சந்தர்ப்பம் 2 பேர் N2 சமன். அப்ப எனக்கு N2 நேரடியாவே காணலாம், தந்திக்கிறார். N2 சமன் C2 தர V2. இவருடைய செறிவை நேரடியாக காணலாம். 0.15 தந்திக்கிறார் M செறிவு. அதே போல இவருடைய கனவளவு தந்திக்கிறார் 300 சென்டிமீட்டர் கியூப் தான் இவருடைய கனவளவு தந்திக்கிறார். இப்ப N1 பாத்தீங்களா, N1 செறிவு அதாவது C1 அதே போல V1 தான் எனக்கு கேள்வி. இதுதான் கேள்வி, எனக்கு C1 காணணும். C1 வளமையான ஒரு முறைப்படி செஞ்சு காண்டா அது பெரிய படி. இது MCQ தான், அந்த முறைப்படியும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. விளங்கிய ஒரு ஆள் அவரை திணிவை கண்டு எத்தனை வீதத்துக்கு 170 வேண்டாம் 1000 திணிவை கண்டு ஒரு அவர் செறிவை காண்ற முறையில செய்யலாம். இது MCQ. அப்ப நாங்க என்ன செய்யணும், வேண்டளவு குறைஞ்ச நேரத்தில் செய்ய பார்க்கணும். அப்ப C1 சமன் C1 செறிவுக்கான MCQ சமன்பாடு WW தர D தர திணிவு வீதம் தர D தர 10 அதாவது பார்த்தீங்க M, இப்படி ஒரு சமன்பாடு இருக்கீங்களே தெரிஞ்சு. அதே போல V1 இவர் ஈக்குவல் இவர் ஆரம்ப மூல் இறுதி மூல் ரெண்டுலையும் HNO3 மூல் சமன். ரைட், எனக்கு கேள்வி வந்து இந்த V1 நான் கண்டுபிடிக்கும். அதுக்கு முந்தைய எல்லாத்தையும் பிரதிட்டு வரேன். திணிவு வீதம் 70% அது தெரியும். அதே போல அடர்த்தி தந்திக்கிறார் 1.42. அடுத்தது அவருடைய அதேபோல 10. அதே போல அவருடைய மூலர் திணிவு HNO3 மூலர் திணிவை கண்டீங்களா, HNO3 இவர் 1 இவர் 14 இவர் 3 தடவை 16 48. ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்களா அவங்களுக்கு வரப்போ 63 கிராம் மூல் -1 அப்படின்னு வரப்போ. அப்ப இவருடைய மூலர் திணிவு 63. அதே போல இவர்
அப்படியே தூக்கி தூக்கி போடுறதான் 0.5 தர 300. உங்களுக்கு கேள்வியில பாருங்க கனவளவை கேட்டுக்கிறார் சென்டிமீட்டர் கியூப்ல. அதால நான் இவரை சென்டிமீட்டர் கியூப்ல அப்படியே விட்டுறேன். ஏன்னா எங்களுக்கு சென்டிமீட்டர் கியூப்ல ஆன்சர் கேள்வி. ரைட், இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு ஒழுங்குமுறைப்படி ஒழுங்குபடுத்துறேன். V1 தான் கேள்வி. V1 சமன் ஒழுங்குபடுத்தினா இங்கால இருக்குது அப்படியே தூக்கி இங்கால போடும் 0.150 தர 300 அப்படியே போடும். கீழே இருக்கிற 63 மேல போய் பெருக்குப்படும். அதே போல மேல உள்ள தொகுதி அப்படியே இங்கால வந்து சமநிலை பகுதியாக வரும். அப்ப கீழே 70. அதே போல 1.42 into 10. இப்படி ஆன்சரை பார்த்தீங்கன்னா எந்த ஆன்சரும் அப்படி ஒரு ஆன்சர் இல்லை. அப்படி ஒரு ஆன்சர் எங்கேயுமே இல்லை. ஏனண்டா அப்படி தர மாட்டாங்க. பார்ப்போம் ஏன் தரையிலன்னு பார்ப்போம். ஆனா உங்களுக்கு இதை வச்சு பகுதி தொகுதியை வச்சு என்ன செய்யலாம்? முதலாவது ஆன்சர்ல பாருங்க, பகுதியில வந்து 70 தொகுதியா காணப்படுது. அதாவது V1க்கான கோவையில வந்து தொகுதியில முதல் ஆன்சர்ல 70 மேல காணப்படுது. மூன்றாவது ஆன்சர்ல பாருங்க செறிவு வந்து பகுதியா காணப்படுது 0.5. அதே போல நாலாவது ஆன்சர்ல பாருங்க அவரோட செறிவு பகுதியா காணப்படுது. அதாவது மேல வரண்டிய சரி கீழே வருது. ஐந்தாவது ஆன்சர்ல பாருங்க அவருக்கான மூலத்திணிவு கீழே காணப்படும். இப்படி வச்சு தட்டினா இரண்டாவது ஆன்சர் வரும். ஆனா உண்மையான விளக்கத்தையும் விளங்கிக் கொள்வோம். பாருங்க 100% வந்து H3 காணப்படுதான். உங்களுக்கு செறிவு கேட்டிருக்கு. அப்ப 1000 சென்டிமீட்டருக்கு இப்ப பார்த்து இதை சுருக்குனீங்களா உங்களுக்கு வந்திருக்கும் 70 தர 10. இதைத்தான் நீங்க சோட்டா திணிவு வீதம் 70 தர 10 இதுக்குள்ள பிரதிட்டீங்க. இதுதான் அதுக்குள்ள உள்ளது. இதை அப்படியே முழுதா பிரதிட்டீங்களா இந்த 10க்கு பதிலா என்ன செய்யணும்? 10க்கு பதிலா இது 1000 ஆகும். இதை 100 போட்டீங்களா இதை அப்படியே தூக்கி இது சுருக்கித்தான் நாங்கள் இங்கே எழுதிங்க. சுருக்காமல் அப்படியே போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாவது ஆன்சர் ஈஸியா வரும். அடுத்து இது இவ்வளவு படி போக தேவையில்லை. நல்லா ஏழுமான ஒரு ஆளாண்டா இதுல வச்சு சும்மா தூக்கி போட்டு இதை ஆன்சர் அடிச்சுட்டு போகலாம். ரைட்.